ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், டிக்டாக் இந்தியாவை விட்டு போயாச்சு. ஆனால் மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வருமா வராதா 100% கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா டிக்டாக் அதற்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தியா கவர்மெண்ட்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இந்தியா அப்ரூவல் தருமா தராதா அது கண்டிப்பாக தெரியாது. ஆனால் டிக்டாக் மாதிரியான சூப்பரான ஆப்ஸ் இந்தியாவிலும் இருக்குது. ஸோ உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண, உங்களுடைய திறமை வெளிக்காட்ட அந்த ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக 2 ஆப்ஸ் பார்த்தோம்னா மித்ரன் ஆப், சிங்காரி ஆப். ஸோ மித்ரன் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ அது இப்போதைக்கு டெவலப் பண்ணி அது கொண்டு வரதுக்கு லேட் ஆகும். ஆனால் ப்ளே ஸ்டோரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிங்காரி ஆப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ 2 வருஷத்துலேருந்து ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. ஸோ இப்போ டிக்டாக் போனதுக்கப்புறம் நிறைய பேரோட சாய்ஸ் இந்த சிங்காரி ஆப் தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற முக்கிய அம்சங்கள் என்ன, ஸோ இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா இல்லையா, உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி லேட்டஸ்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வர நான் எப்பயுமே ரெடியாக இருப்பேன். ஆனால் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது இந்த வீடியோக்கு ஒரு லைக், இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சிங்காரி ஆப்புடைய முழு டீட்டெயில் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்புடைய டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, இந்த ஆப் அவங்க ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தோம்னா 29 நவம்பர் 2018 இந்த ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க லாஸ்ட்டாக கொடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ரீசெண்டாக தான் தந்திருக்காங்க. ஸோ 27 ஜூன் 2020 லாஸ்ட் அப்டேட் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணது நீங்கள் கேமராக்கு அலோவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லொக்கேஷன், மைக்ரோஃபோன், டெலிஃபோன், ஸ்டோரேஜ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் அலோவ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆக்சஸ் தருவாங்க. ஸோ டெவலப்பர் கான்டாக்டில் போய் பார்த்தோம்னா இதுக்கான வெப்சைட்டு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இமெயில் தந்திருக்காங்க. ஸோ அட்ரஸ் பார்த்தோம்னா நான் இந்தியாவில் பெங்களூரில். ஸோ பெங்களூரை சேர்ந்த 2 பேர் தான் இந்த ஆப் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் பார்த்தோம்னா பிஸ்வத்மா நாயக் அண்ட் சித்தார்த் கௌதம். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த ஆப் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்புக்கான ப்ரைவசி பாலிசி இருக்குது. ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணி க்ளீனாக படிச்சிக்கலாம். ஸோ ப்ரைவசி பாலிசி எந்த மாதிரி இருக்குது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அப்ரூவல் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை டிக் பண்ணி நீங்கள் அப்ரூவல் கொடுத்த உடனே நீங்கள் ஹோம் பேஜ் இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா டிக்டாக் மாதிரி இருக்கா இல்லையே தெரியல. ஏன்னா நான் டிக்டாக் உண்மையிலேயே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா. ஸோ இதில் பார்த்தோம்னா மேலே வீடியோஸ், நியூஸ், கேம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி போயிட்டு இருந்தால் வீடியோஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் டாப்பில் பார்க்கலாம் இந்த ஆட்ஸ் எப்பயுமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஹேரோ மார்க் இருக்குங்க. எல்லா ஆப்ஷனும் இது அந்த ஹேரோ பட்டன் கிளிக் பண்ண உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் டார்க் மோட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் டார்க் மோட் வேணான்னா இதை கிளிக் பண்ண டார்க் மோட் ஆஃப் ஆகிடும். முக்கியமாக நான் இது கொண்டு வந்தது காரணமே இதில் தமிழ் ஆக்சஸ் இருக்குது. ஸோ தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் வீடியோஸ் போடலாம், பார்த்துக்கலாம், எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி மித்ரன் ஆப்பில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, தமிழ் ஆப்ஷன் கிடையாது, தமிழில் வீடியோஸ் பார்க்க முடியல, நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஆப் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் தமிழ் கிளிக் பண்ணிட்டா மேலே எல்லாமே தமிழில் சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், காணொலி, செய்தி, விளையாட்டு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி தமிழ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னென்னா, ஸோ இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய ப்ரொஃபைல் போகணும்னா இது லோட் ஆகி காட்ட மாட்டேங்குது. இதே மாதிரி பிளாங்காக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மேபி ஃபியூச்சரில் புது அப்டேட்டில் கிளியர் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஃபாலோ பண்ணுறது தெரியல. நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஷேர் பண்ணுறது, நீங்கள் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நியூஸ் இருக்கும். ஸோ அது தமிழில் செய்தின்னு பார்த்துக்கலாம். ஸோ அது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கான நியூஸ் என்னென்ன இருக்குது அது ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுருந்தா உங்களுக்கு உடனுக்குடன் லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் லேட்டஸ்ட் நியூஸ் படிச்சிக்கலாம். இங்கே தினமணியில் எது தினமணி தமிழ், தினமணி இந்தியா, தினமணி என்டர்டைன்மெண்ட் எது வேணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா ஸோ தினமணியில் எப்போ புதுசாக நியூஸ் போடுறாங்களோ ஸோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அடுத்து கேம் ஜோன் பார்த்தோம்னா இதில் நிறைய எக்கச்சக்க கேம்ஸ் எல்லாமே இருக்குது. சுடோக்கோ இருக்குது, இந்த மாதிரி ஸ்லாட் ஃப்ரூட், ஆங்கிரி கிராண்ட், நிறைய கேம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கேம்ஸ் எதுக்குன்னா இந்த கேம்ஸ் ஆடும்போது உங்களுக்கு சின்ன பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அதிகமாகும்போது அதை நீங்கள் பேடிஎம் கேஷை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கேஷாக மாறும். ஸோ அதுக்காக இந்த கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வேணுமானா இது ஃபன்னாக விளையாடிக்கலாம். டைம் கிடைக்கும்போது விளையாடி காசு வேணுமா சம்பாதிக்கலாம். நீங்கள் கேம் விளையாடி வின் பண்ணியிருப்பீங்களா அந்த பாயிண்ட்ஸ் ரிவார்ட்ஸ். ஸோ அது இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ரிவார்ட்ஸ் இப்போதைக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது, பிளாங்காக தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரி டாபிக்ஸ் வேணும் எல்லாமே இங்கே சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் பார்த்தோம்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் தான் காட்டுது. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் அன் இட், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் தந்திருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ தான் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் நல்ல டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கான்டாக்ட்ஸில் இருக்கவங்களே நீங்கள் யாராவது நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்களுடைய கோடு யூஸ் பண்ணி அவங்க லாகின் பண்ணும்போது இந்த ரிவார்டு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இது நீங்கள் கேஷை கன்வெர்ட் பண்ணி பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணணும்னா இங்கே பாருங்கள் வீடியோ சிம்பிள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணும்போது இங்கே டர்ன் கொடுத்து அவங்க பேக் கேமரா ஆன் ஆகிடும். ஸோ இதில் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒரு நல்ல விஷயம்
விஷயம் பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபில்டர் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி செல்ஃபி இருக்கிறதால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கேலரியிலேருந்து கூட நீங்கள் கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எடுத்த வீடியோ வந்து நல்லா இல்லைன்னா இந்த டிலீட் மார்க் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிட்டு அந்த கிளிப் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆப்புக்கு வந்தோம்னா, இந்த ஆப்பு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 2 நன்மை இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து இதில் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா இதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இங்கே இருக்கிறதுனால, இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் அவங்க ஸ்டேட்டஸ் வந்து பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இங்கே டவுன்லோட் கிளிக் பண்ண உடனே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனி ஆப் வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ கூடவே டெய்லி ஹேண்ட் ஆப்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நியூஸ் டெய்லி படிக்கிறதுக்காக. ஸோ அந்த ஆப் இனிமேல் தேவை இருக்காது இந்த சிங்காரி ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா. ஏன்னா இதில் வந்து நியூஸ்க்காக அதே மாதிரி ஆப்ஷன் தான் இதில் தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான நியூஸ் பேப்பர் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சேம் நியூஸ் இதுலேயும் நீங்கள் கிளியராக படிச்சிக்கலாம். ஸோ அதனால் டெய்லி ஹேண்ட் ஆப் கூட உங்களுக்கு தேவையில்லாமல் போகலாம் இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். இதில் வந்து நெகட்டிவ் பார்த்தோம்னா, வீடியோஸ் எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போ டிக்டாக்ல பார்த்தோம்னா நிறைய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து இன்னும் வரல. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் வந்து வருவாங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி கிரியேட்டர்ஸு அந்த மாதிரி பார்க்க முடியல. எந்த வீடியோ எடுத்தாலும் அட்லீஸ்ட் 10,000 வியூஸ் கூட யாருக்கு கிடைச்ச மாதிரி தெரியல. ரொம்ப கம்மியான வியூஸ் தான் இருக்காங்க. ஸோ இது இனிமேல் தான் புது கிரியேட்டரெல்லாம் வந்து அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. ஸோ நம்ம கண்டினியூ ஃபாலோ பண்ணுறது வந்து இதில் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த ஆப் வந்து நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த ஆப் வந்து நல்லா டெவலப் பண்ணி டிக்டாக் இல்லாத குறைய வந்து இந்த சிங்காரி ஆப் வந்து கொண்டு வரணும் நானும் நம்புகிறேன். எல்லாரும் டெவலப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சிங்காரி ஆப்புக்கு. இந்தியா கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய டேட்டா வந்து நல்லா பாதுகாத்தா நம்ம டேட்டா வந்து இந்தியா விட்டு வெளில போகாது. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மணி கூட ஏர்ன் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து டிக்டாக்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து நல்ல கண்டென்ட் வீடியோ போட்டு அது வைரல் ஆகும்போது நீங்கள் காசு சம்பாதிக்கவும் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வழி இருக்குது. ஸோ இது வந்து அஃபிஷியலாக இந்த சிங்காரி ஆப் டெவலப்பர்ஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் மணி வின் பண்ண சான்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஆல்ரெடி டிக்டாக்ல ஒரு கிரியேட்டர் இருந்தால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இதில் வந்து டெவலப் ஆகும்போது கூடிய சீக்கிரமாகவே சிங்காரியில் ஹை ஃபாலோவர்ஸ் வந்து நீங்களும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய ஆப்புக்கு வந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்புடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் சொன்னது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சதா எப்படி இருந்தது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் மீண்டும் ஒரு நல்ல டாபிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.